அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம இது வரைக்கும் முடிச்சுக்கோம் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் இங்கே சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேட்டுக்கோங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. وَإِذْ فَرَقْنَا அப்படிங்கும்போது இதில் காஃபர் எல்லாம் அசைச்சு வரும். கலுக்கலாவோட சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். பிகுமுல் பஹ்ர, இங்கே லாமுக்கு சுக்குன்னு பெற்று முன்னாடி எழுத்துக்கு ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிக்கவே வராது. ஃபஅன்ஜைனாக்கும், இங்கே நம்ம இஹ்ஃபாவோட சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வஅக்ரக்னா, இங்கேயும் நம்ம கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணி நூனுக்கு மேலே உள்ள சின்ன மத்த 3 அலிஃப் வரைக்கும் நம்ம நீட்டிட்டு ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்துரூன், அன்தும்லையும் தன்துரூன்லையும் நம்ம இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். நிப்பாட்டும் போது ஆயத்தினுடைய முடிவில் என்ன செய்யணும், அங்கே என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நிப்பாட்டணும். وَإِذْ وَاعَدْنَا مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. وَإِذْ وَاعَدْنَا, அத் அப்படிங்கும்போது நம்ம கலுக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மூசா 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி 40 லைலத்தன் இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி சும்மத்தஹதுமுல் ஐஜ்ல, இங்கே மீமை கொண்டாந்து தாளை ஜாயின் பண்ணும். தஹதுமுல் ஐஜ்ல மிம் இஜ் அப்படிங்கும்போது இந்த இதில் நம்ம என்ன செய்யணும், கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணி மிம் பஅதிஹி இக்லாபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். நூனை சக்கைங்கிறதா பா வந்துச்சுனாக்கா நூனை சக்கை நம்ம என்ன செய்யணும், மீமை மாற்றி நம்ம உச்சரிக்கணும். சரிங்களா. அப்போ மிம் பஅதிஹி அப்படின்னு ஓதணும். அடுத்ததா வஅன்தும், இங்கே நம்ம என்ன செய்யணும், இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி வாலிமூன். சும்ம வாலிமூன் அப்படின்னு சொல்லும்போது இந்த என்ன செய்யணும், நூனுக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு சேனலில் நான் நிப்பாட்டணும். சும்ம அஃபௌனா அன்கும் மின் பஅதி ஸாலிக லஅல்லகும் தஷ்குரூன். சும்ம சது செய்யப்பட்ட மீம் என்ன செய்யணும், ஒரு அலிஃபுக்கு நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். அஃபௌனா அன்கும், இங்கே நம்ம குன்னா செஞ்சு இங்கே நம்ம இதகாமை சபவி செய்யணும். சரிங்களாம்மா. இதகாமை சபவி செஞ்சு இங்கே இக்லாபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணி பஅதி ஸாலிக லஅல்லகும் தஷ்குரூன், இங்கே இல்ஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். தஷ்குரூன் நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன சென்னையில் நிப்பாட்டணும். சரிங்களாம்மா. அடுத்ததா وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. இந்த லைனில் உங்களுக்கு பெரிய அளவு சட்டங்கள் எதுவுமே இல்லை. நம்ம நிப்பாட்டுறப்ப மட்டும் என்ன செய்யணும், நூனுக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன நிலையில் நிப்பாட்டிக்கணும். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِنْدَ بَارِئِكُمْ فَتَابَ عَلَيْكُمْ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ, நூனை நல்லா அழுத்தி இங்கே இல்ஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணி இங்கேயும் இல்ஹாரி சபவி சட்டம், இங்கேயும் இல்ஹாரி சபவி சட்டம். இங்கே அன்ஃபுசக்கும் அப்படிங்கும்போது இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி அன்ஃபுசக்கும் பித்திஹாதிக்கும், கும் இந்த இடத்துல நம்ம இஹ்ஃபாவை சபவி செஞ்சு பித்திஹாதிக்குமுல் ஐஜ்ல, ஐஜ் அப்படிங்கும்போது கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணி
ஃபதூபு இலா பாரிஇக்கும். இங்கே நம்ம பாரிஇக்கும் அப்படிங்கிற இடத்துல இல்ஹாரை சபவி செஞ்சு ஃபக்துலு காஃப் அசைச்சி கல்கலாவல் சட்டத்தை ஃபாலோ பண்ணி லாம நல்லா 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி அன்ஃபுசக்கும் அப்படிங்கும்போது நம்ம குன்னா செஞ்சு நம்ம நிப்பாட்டணும். சரிங்களாமா? ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِنْدَ بَارِئِكُمْ. ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ. خَيْرٌ لَكُم்ங்கிற இடத்துல நமக்கு என்ன சட்டம் வருது? இதகாம் பிலா குன்னாவோட சட்டம் வருது. அதுதான் இல்ஹார் சட்டம். இங்கே இல்ஹாரி சபவியோட சட்டம் வருது. இங்கே நம்ம குன்னா செஞ்சு பாரிஇக்கும் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். ஃபதாப அலைக்கும். இங்கே நமக்கு சட்டங்கள் எதுவுமே வரல. இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். இன்னஹு நூன் நல்லா அழுத்தி உச்சரிச்சு ஹுவ தவ்வாபுர் ரஹீம் மீமுக்கு மேலே உள்ள பேஷை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில நம்ம நிப்பாட்டணும். சரிங்களாமா? நான் இப்போ ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லித்தரேன். இன்னொரு தடவை கவனமாக இன்ஷால்லா கவனிச்சுக்கோங்க. وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. وإذ واعدنا موسى 40 ليلة ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون. ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون. وإذ آتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون. وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இதனை பார்த்துருக்கோம்மா. இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வாங்க, ஓதி பாருங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா நம்ம குரானை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகேங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து 6th பேட்சுக்கான ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸ்க்கு. இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க, நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணுங்கள். லேடிஸ் மட்டும்தாம்மா, ஜென்ஸ் கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க ஜென்ஸ்க்கு எடுப்பீங்களான்ட்டு. ஜென்ஸ் லேடிஸ்க்கு மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படக்கூடிய ஒரு லைக்ஸுமே இன்ஷா அல்லாஹ் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கீழே வந்து நம்ம வீடியோ நான் ஓதுனது புரிஞ்சா என்னங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறதை விட நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். 6th பேட்ச் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளாஸ். இன்ஷா அல்லாஹ் மாதம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. எங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக ஓதி முடிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2 மாத கோர்ஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு எஸ்என்எல் குரான் தெரியாமல் நீங்கள் வந்தீங்கன்னாலும் சரி, இல்லை எஸ்என்எல் குரான் தெரிஞ்சு வந்தீங்கன்னாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் ஓதுனவங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே மாஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தஜ்வீத் முறைப்படி குரான் சூப்பராக ஒதுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு தான் எல்லா புகழுமே. 2 மாத கோர்ஸ் தான். சரிங்களா? 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரான் உதவ வச்சிருவோம் நல்லபடியாக அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுனாக்கா எனக்கு இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இதில் போட்டு விடுறேன். சரிங்களா? ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.